ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயம், தக்காளி, இந்த இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்ன பொடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சாம்பார் பொடி போடுவேன், அப்புறம் மிளகாய் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் ஆட் பண்ணுவேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோன்னா, கடுகு ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூள், அப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் கடுகு கொஞ்சம், கடுகு பொரிச்சதும் அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினது தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி கொஞ்சம் வெந்ததும் வதங்கினதும் இந்த காய்கறிகளை போடணும். காய்கறி கொஞ்சம் வதங்கினதும், இந்தளவு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர்லாம் போடலாம். மிளகாய் பவுடர், மல்லி பவுடர், சாம்பார் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சாம்பார் கொதிக்குது, கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அதுக்கு மூடி வச்சிடலாம். சாம்பார் இந்த அளவு கொஞ்சம் காய் ஒரு 3/4 வேக்காடு வெந்ததும் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அவிச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாம்பார் நல்ல தேவையான அளவு பருப்பு ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு உப்பு போட்டு நான் மூடி வச்சிட்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி அரைக்கணும்.